ஹாய். அநேக நேரத்தில் சினிமா பார்க்குறது தப்பில்லை, சினிமா பாடல்கள் பார்க்குறது தப்பில்லை, ஒரு சின்ன டியூனு தானேன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த சின்ன டியூன் உங்களோட சிந்தனைக்குள்ளே போய் அநேக மாற்றங்களை கொண்டு வரும். உடனடியாக அது காட்டாது. அந்த சின்ன டியூனாக இருக்கட்டும், ஒரு சின்ன காட்சியாக இருக்கட்டும், அது ஒரு ஸ்டைலாக இருக்கிற காட்சியாக இருக்கட்டும், ஒரு இச்சையான காட்சியாக இருக்கட்டும், ஒரு கவலையான காட்சியாக இருக்கட்டும், ஒரு கொலையின் காட்சியாக இருக்கட்டும், கோபமின் காட்சியாக இருக்கட்டும், ஒரு குடிக்கிற காட்சியாக இருக்கட்டும், போதைப் பொருட்கள் காட்சியாக இருக்கட்டும், அது டான்ஸாக இருக்கட்டும், இந்த லௌகீக காரியங்கள், லௌகீக இச்சைகள் நமக்கு தெரியாமலே நம்ம பார்க்கும்போது அது நம்மளோட சிந்தனைக்குள்ளே அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. அது நம்ம மறந்துட்டா பரவாயில்ல. இயேசுவோட ரத்தத்தினால நம்ம தினந்தோறும் கழுவி ஜெபிக்கும் போது அந்த சிந்தனைகள் எல்லாம் தேவன் நம்மளை விட்டு விலக்கி காப்பாற்றுவார். ஆனால் நம்மளுக்குள்ள அந்த உலக சிந்தனைகளோடு இருக்கும் போது இந்த காட்சிகள், இந்த சினிமா டியூனாக இருக்கலாம், இந்த ஒரு முக்கியமான ஒரு வசனமாக இருக்கலாம், அந்த வார்த்தைகள் நமக்குள்ள ஆழமாக போய் நமக்கு அறியாமலே நம்மளை மாற்றிடும். ஸோ நம்ம ரொம்ப ஜாகிரதையாகணும். பார்க்குற காரியமாக இருக்கட்டும், பேசுகிற காரியமாக இருக்கட்டும், சிந்திக்கிற காரியமாக இருக்கட்டும், செய்கிற காரியமாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் நம்ம எதை பார்க்குறோமோ அதை போல் நம்ம மாறிவிட வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எதை யோசிக்கிறோமோ அதை போல் மாறிவிட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம சிந்தனைகள் கரெக்டான, உனக்குள்ள கிறிஸ்துவோட சிந்தனை உடையவர்களாக இருங்கள் என்று வசனம் பிலிப்பியரில் நம்ம பார்க்குறோம் 2ஆம் அதிகாரத்தில். கிறிஸ்து சிந்தை உடையவர்களாக இருக்கிறோமா? இல்லை இந்த நடிகர் போட்டு ஜோக் அடிக்கிறது போல் நம்மளும் ஜோக் அடிக்கலாமா? இந்த ஆக்டர் ஸ்டைலாக பேசுறது போல் நம்மளும் ஸ்டைலாக பேசலாமா? இல்லை இந்த நடிகை போட்ட ட்ரெஸ்ஸை போல் நம்மளும் அந்த ட்ரெஸ்ஸை போடலாமா? நமக்குள்ள சிந்தனைகள் கிறிஸ்து சிந்தனைகள் உடையவர்களாக நம்ம இருக்கணும். இல்லை என்றால் நம்ம ஏதோ ஒரு பாவத்தில், அடிமைத்தனத்தில், ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம சிக்கிக்கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்கள் உலகத்தான் அல்ல. ஸோ நமக்குள்ள எல்லாமே மாறணும் என்றால் நம்ம பார்க்குற பார்வை, சிந்தனைகள் எல்லாமே மாறணும். நம்ம கேட்குற காரியங்கள் மாறணும். எப்பவுமே இந்த கண்களாலையும், இந்த காதுகளாலையும், இந்த வாய்களாலையும் நம்ம பார்க்குற காரியங்களால், சிந்திக்கிற காரியங்கள் எல்லாமே கிறிஸ்துக்கு மகிமை கொண்டு வர காரியங்களாக இருக்கணும். உலக காரியங்கள் நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக அது நமக்குள்ளே போய்விட்டால் கிறிஸ்துவோட ஆவி நமக்குள்ளே இல்லாமல் போயிடும். கிறிஸ்துவோட ஆவி நமக்குள்ளே இல்லாவிட்டால் நம்ம அவரோட பிள்ளையாக இருக்க முடியாது. எவன் தேவனோட ஆவினால் நடத்தப்படுறானோ அவன் தேவனோட புத்திரர் என்று இருக்கிறது. அதனால் நம்ம ஜாகிரதையாக எதுலேயும் விழுந்துடாதபடிக்கு நீங்கள் ஜெபிக்கலாம், நீங்கள் பாடல்கள் பாடலாம், ஆராதனை செய்யலாம், செய்திகள் கொடுக்கலாம். ஆனால் அந்த உலக காரியங்கள், பார்க்குற சீரியல்கள், படங்கள், இவைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளை மாற்றிவிட வாய்ப்பு இருக்குது. கிறிஸ்து கிட்டேருந்தே நம்மளை விலக்கி தூரமாக நம்மளை கொண்டு போய்விடும். லேசான காரியம் இல்லை. ஏதோ நம்ம ஜோக்காக பார்க்குறோம், ஏதோ விளையாட்டாக பார்க்குறோம். ஆனால் நம்ம கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்ம அதில் மாட்டிக்கொள்வோம். அதனால் நம்மளோட பேச்சு, வார்த்தைகள், நம்ம கேட்குற காரியங்கள், சிந்திக்கிற காரியங்கள் எல்லாமே கிறிஸ்துவுக்கு மகிமை கொண்டு வர காரியங்களாக இருக்கா நம்ம பார்க்கணும். தினந்தோறும் இந்த புதிதாக மனிதனை நம்ம புதுப்பித்து கொண்டே இருக்கணும், அனல் மூட்டி கொண்டே இருக்கணும். ஒரு நாள் அல்ல, முடிப்பறைந்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று இருக்கிறது. நம்ம பி கேர்ஃபுல் இன் ஆல் திங்ஸ். நம்ம எதுலேயும் கேர்லெஸ்ஸாக, லீனியண்ட்டாக இருந்துட்டோன்றால் ஒரு சின்ன காரியங்கள் தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்களாக இருக்கலாம். அதனால் நம்மளோட அவயங்கள் எல்லாம் தேவனுக்கு பலியாக நம்ம இருக்கணும். ஜீவ பலியாக கொடுக்கும்போது அப்போது தான் தேவன் மகிமைப்படுவார். அப்போ தான் ஒரு எழுப்புதலை பார்க்க முடியும். இல்லை என்றால் வெறும் வாயில் நம்ம சொல்லலாம், ஆனால் நமக்குள்ள மாற்றங்கள் இல்லை என்றால் பிறரை மாற்ற முடியாது. அதனால் நம்ம ரொம்ப கர்த்தரோட வசனம் சொல்லுகிறது, பி ஸ்ட்ராங் இன் த லார்ட்னு சொல்லுகிறது. அவர் இன் ஹிஸ் மைட்டி ஹேண்ட் இருக்கிறது.
அதனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் விழுந்து போயிருக்கலாம், மீண்டும் பழையபடியாக வாழ்க்கைக்கு போய் பாவத்தில் சிக்கி கொண்டிருக்கலாம். மீண்டும் எழும்பு. எதை பார்க்குறீங்களோ, எதை சிந்திக்கிறீங்களோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. எதை பேசுகிறீங்களோ ஜாக்கிரதையாக. பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல யாரை விழுகலாம் என்று பார்த்து கொண்டுக்கிறான். நீங்கள் ஊழியம் செய்யலாம், ஜெபிக்கலாம், என்ன வேணால் செய்யலாம். உங்களோட வார்த்தைகள், உங்களோட சிந்தனைகள், உங்களோட பேச்சுகள், உங்களோட கேட்குற காரியங்கள் எல்லாமே கர்த்தரை மகிமைப்படுத்துகிற காரியமாக இருக்கட்டும். இனி ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். உன்னை விட்டு விலகுதும் இல்லை, கைவிடுதல்னு சொல்லிக்கிறார். ஆனாலும் நம்மளோட காரியங்கள் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். ஆண்டவர் அற்புதங்கள் செய்வார். உங்களை விடுதலை ஆக்குவார், ரட்சிப்பார், ஆசீர்வதிப்பார். உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். பயப்படாதீங்க. Have a great day. God bless you.